அஜி, உன்னதான் இங்க வர வேண்டாம்னு சொன்னேன்ல. கிளம்பு. இல்ல கமல், நானும் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேனே. ஒண்ணும் வேண்டாம். நான் நல்லா சமைப்பேன். நீ போய் ரெஸ்ட் எடு. நான் கூப்பிடுறேன். போ. சரி சரி. ரஜி, ஆ இங்க வா. உட்காரு. இல்ல கமல், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏய், அதெல்லாம் முடியாது. முதல்ல உட்காரு. நேரத்துக்கு சாப்பிடணும். உட்கார் சீக்கிரம். சரி ராஜி, இதுல சட்னி இருக்கு. எடுத்து போட்டு சாப்பிடு. நான் இதை வந்துடுறேன். ம். சரி. கமல், ம்? என்ன இதெல்லாம்? உன் ட்ரெஸ் தான். ஏன் ட்ரெஸ் எல்லாம் நீ ஏன் துவைக்கிற? நான் எங்க துவைச்சேன்? வாஷிங் மிஷின் தானே துவைச்சது. இரு, காய போட்டு வந்துடுறேன். ராஜி, ம்? இந்த மாத்திரை போடு. என்ன கமல் இது? இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? அதான் பார்த்தேனே. நேத்து இந்த 2 மாத்திரை நீ போடவே இல்லைல்ல. சாரி, நான் மறந்துட்டேன். இனிமே நான் உன்னை நம்ப மாட்டேன். டிஃபன் முடிச்ச கையோட இந்த மாத்திரை கொடுக்கறது தான் எனக்கு முதல் வேலை. இந்தா. சரி, நீ ரெஸ்ட் எடு. நான் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிறேன். ம். ராஜி, ம்? இந்தா, இத படி. என்ன புக் இது? வேனிட்டி ஃபேர். எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நான் என்ன சின்ன குழந்தையா? இது உனக்கு இல்ல, உன் குழந்தைக்கு. புரியல. காலங்காத்தால கொலை, கொள்ளை, விபத்து இத பத்திலாம் படிக்கிறத விட்டுட்டு, இத கொஞ்சம் உன் குழந்தைக்கு கேட்கிற மாரி வாய் விட்டு படி. இந்தா. அது எப்படி? வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு என் குரல் கேக்கும்? அதுக்கு கேட்கும்னு நிரூபிச்சிருக்காங்களே. நிஜமாவா? ஆமா. நீ பேசுறதெல்லாம் அது உன்னிப்பா கேட்கும். அதான், நல்ல விஷயங்கள இப்பவே கத்துக் குடுத்துரு. உன் குரல அது ஞாபகம் வச்சுக்கும். பொறந்தப்புறம் நீ அந்த கதைய திருப்பி சொன்னா, அது ஏற்கனவே கேட்ட ஞாபகத்துல அத ஈஸியா புரிஞ்சுக்கும். என்ன கதை விடுறியா? கதை இல்லம்மா, நிஜம். சரி, நான் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு காஃபிலாம் போட்டு குடிச்சிடாத. ஃப்ளாஸ்க்ல சூடா பால் இருக்கு. அதை மட்டும் குடி. அப்புறம் டைனிங் டேபிள்ல ஒரு பவுல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சிருக்கேன். 11:30 ஆச்சுன்னா மறக்காம சாப்பிட்ரு. மதியானம் சாப்பாடுலாம் ஹாட் பேக்ல போட்டு வச்சிருக்கேன். டைம்க்கு கரெக்டாக சாப்பிட்ரு. பசி எடுத்தா தள்ளி போடாத. முட்டையும் மண்ணீரலும் வச்சிருக்கேன். ஒரு கப்பில் பசலைக்கீரை இருக்கும். எதையும் வேஸ்ட் பண்ணாம ஒழுங்கா சாப்பிட்ரு. அப்புறம் சாப்பிட்டப்புறம் தட்டை கழுவுறேன் தண்ணியில் மட்டும் கை வச்சிடாத. சிங்க்லே போட்டுரு. நான் ஈவினிங் வந்து பார்த்துக்கிறேன். அப்புறம் சாப்பிட்றப்ப மட்டும் தண்ணி குடிச்சா போதாதுமா. உள்ள இருக்கிற குழந்தைக்கு நீர் சத்து ரொம்ப முக்கியம். தாகம் இல்லைனாலும் எப்பப்போ முடியுமோ அப்பப்போ கொஞ்சம் தண்ணி குடிச்சிரு. சாப்பிட்டதும் உடனே படுத்துறாத. கொஞ்ச நேரம் அப்படியே உள்ளே வாக் பண்ணு. சாயந்தரம் வெயிலாம் தணிஞ்சப்புறம் மாடிக்கு போய் கொஞ்சம் பிரிஸ்கா வாக் பண்ணு. முடிஞ்சா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணு. ஆமா, இந்த வயித்தை வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் ஒண்ணுதான் குறைச்சலு.